பிரைஸ் லார்டுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். ரெகபோத் தினம் ஒரு தேன் துளி என்கிற வேத பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிங்க. இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி ஓசியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆமாங்க. இன்றைக்கு இந்த வார்த்தைய கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறாங்க. ஏன்னா, அவரை நம்புகிறவர்கள அவர் கைவிட்டதே இல்ல. அவரை தேடுகிறவர்கள அவர் கைவிட்டதே இல்ல. அவர சார்ந்து இருக்கிறவங்கள அவர் கைவிட்டதே இல்ல. இன்றைக்கு நாம மனிதர்கள சார்ந்து இருக்கிறோம், கைவிட்டுர்றாங்க. மனிதர்கள நம்புறோம், அவங்க கைவிட்டுர்றாங்க. இன்றைக்கு அவங்க கைவிட்டத என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியலன்னு மற்ற மனிதர்கிட்ட நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆமாங்க. இந்த எப்பிராயீம் என்று அர்த்தம்னா, அதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, மிகுந்த பலனை தருகிறவர். ஆமாங்க. இன்றைக்கு இந்த ஜீவனுள்ள வார்த்தைய நம்பி பாருங்களேன், அவர் உங்கள கைவிட மாட்டார். ரொம்ப நல்லா இருப்பீங்க. காட் பிளெஸ் யூங்க. ஆமென்.